Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 555 part 2. ஓபன் பண்ண அந்த டருமா தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். ஏன்னா அவங்க பாஸோட வாட்டர் ஷாட் அட்டாக்கே டிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதுவும் அவனோட அதே ஷாட்டை யூஸ் பண்ணி. அப்படின்னா அவன் கண்டிப்பா மனுஷனே கிடையாது, மான்ஸ்டருங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு கிடப்பான். ஆமா, பின்ன ஜிம்போ என்ன டம்மி பீஸா? ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லிடுவான், அவ்வளவு பவர் எப்படி அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா அவனோட ஃபிஷ்மேன் கராத்தே ரொம்ப அன்ஸ்கில்டா இருக்காமா. இங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் மிரண்டுருவானுங்க. ஏன்னா ஜிம்பை தான் 7 வாலால ஒரு ஆளா சேர்ந்த மொத ஃபிஷ்மேன். அண்ட் ஆல்சோ அந்த வேலையவே வேண்டான்னு ரிசைன் பண்ணிட்டு வேற வந்துட்டான். இப்ப அவனோட பவுண்டி 400 மில்லியன் பெரிஸுக்கும் மேல. இந்த மாதிரி ஒருத்தங்க போய் எப்படி சண்டை போடுறது? ஜிம்பை கத்திட்டு கிடப்பான், என்னடா வெட்டியா வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பிரின்சஸ கொல்லணும்னா முதல்ல எங்களை கொல்லணும், அப்புறம் ஏன்டா தேவையில்லாம வெட்டியா லுக்கூட்டு இருக்கீங்க? வாங்க வந்து அட்டாக் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாம் எப்படா தப்பிச்சு ஓடலாங்கிற மாதிரி யோசிப்பானுங்களா? அதுக்கு முன்னாடியே ஹோடி சொல்லிடுவான், இங்க இருந்து எவனுமே தப்பிச்சு ஓட முடியாது. அப்படி எவனாச்சும் ஓட ட்ரை பண்ணீங்கன்னா அவனுக்கு ஏன் கையால தான்டா சாவுன்னு சொன்னோன்னே எல்லாம் வெறி கொண்டு சண்டைக்கு போவானுங்க. திடீர்னு பார்த்தா அவனுக்கு கத்தி எல்லாமே கட 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 கடன்னு கட்டாயிரும். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஜோரோ அவனுக்கு போர் அடிதாமா. யாராச்சும் நல்ல ஆளுகளா வாங்கடான்னு சொல்லும் போது திடீர்னு ஷீல்ட வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் தட்டிட்டே வரும். ஜியோ பார்த்துட்டு, தம்பி ஓவரா வாய் பேசக்கூடாது, முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் வாய் பேசணும். நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ் என்ன சும்மான்னு நினைச்சியா? உன்னோட பெருமையான எருமை ஸ்குவாட காலி பண்றதுக்குன்னு எங்க கிட்ட அயன் ஷெல் ஸ்குவாட் இருக்குடா, போகடா ஷெல்ல குட்டிகளா, போய் அவனை காலி பண்ணுங்கடான்னு அனுப்பி விடுவான். அந்த செகண்டுக்கு ஜோரோ பழைய நினைவுகள் வரும். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஹாக்கை கிட்ட போய் கெஞ்சினால இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு. அவன் என்ன பண்ணிட்டான், அந்த குரங்கு கூட்டத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டான். அதுங்க என்னடான்னா அவன் எப்படி அட்டாக் பண்ணுவானோ அதே அட்டாக்க அப்படியே ரெப்ளிகா பண்ணுங்க. அப்படி அந்த பெரிய குரங்கு கூட சண்டை போறதே பெரிய தலைவலி. இதுல அந்த சப்ப பீஸுங்க எல்லாம் வேற குறுக்க வந்து அட்டாக் பண்ணுமா? என்னானாலும் சரி இன்னைக்கு விட்டவே கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வெறித்தனமா சண்டை போட்டு பிராக்டிஸ் எடுத்தான். கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன், தோக்கவே மாட்டேன்னு அப்படி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கான். அப்படி வந்தவனை ஒரு சின்ன ஷீல்ட வச்சு தடுக்க முடியுமா? பிளாக் ரோப் டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவான். அதுல ஒரு டொர்னேடோவே உருவாயி அதுல அத்தனை பேரும் சிக்கி சின்ன பின்னமாயி தெரிச்சிருவானுங்க. சரி அதெல்லாம் ஓகே, அந்த போர்ஸுக்கு எல்லாம் தெரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அவங்க ஓவரா பில்டப் பண்ணிட்டு வந்தாலே ஒரு அயன் ஷெல் ஷீல்டு அதுவுமே ரெண்டா உடைஞ்சு போயிடும். அதை பார்த்த மத்தவங்க எல்லாம் இவன் என்ன மனுஷனா இல்ல கிரிம் ரீப்பரானு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த அட்டாக் முடியல, சைக்ளோன் சுத்திட்டே தான் இருக்குது. அதுல சிக்கிறவன் பூரா சின்ன பின்னமாயிட்டு இருப்பான். அதுக்குள்ள சிக்கி சின்ன பின்னமாய் வெளியில வந்தவன் தேவையில்லாம அவங்கிட்ட போயிடாதீங்க, அதுக்கப்புறம் வெட்டுப்பட்டு தான் வெளியில வரணும், வந்த வழியை பார்த்து ஓடுறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா ஜோரோ தெளிவா சொல்லிடுவான், நீங்க எங்க ஓடினாலும் சரி அந்த சைக்ளோன் உங்களை விடாது, ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும், என்ஜாய் பண்ண. டர்மா பார்த்துட்டு கத்துவான், மூளை கட்ட முட்டா பள்ளலாம், கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண சொல்லுவான். ஓகேன்னு சொல்லிட்டு மத்தவங்க என்ன பண்ணுவானுங்க, பபிள்ஸை யூஸ் பண்ணி அப்படியே மேல பறக்க ஆரம்பிச்சிருவானுங்க. கீழ இருந்தா தானே வந்து அட்டாக் பண்ணுவாங்க, மேல போயிடலாம்ல. ஷிரஹோஷியோட சைஸும் பெருசு, மேல் வழியா வந்து அட்டாக் பண்ணா இன்னும் ஈஸி. அதனால உடனே அவளுக்கு பீதியாவும், ஐயோ பக்கத்துல வந்துட்டானுங்களே, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னு இதை பார்த்த நம்ம சஞ்சய் கொய்யாலையெல்லாம் என்னென்ன காவாலித்தனம் பண்றீங்கன்னு கான்ல லுக்கூட்டு இருப்பான். அந்த டைம்ங்கும் போது சி அர்ஜின் ஸ்பைக்ஸ் யூனிட் வந்துடும். எல்லாம் அந்த வில்ல கூட்டத்தை சேர்ந்தவனுக்கு தான். சோ இப்படி இருக்கும்போது நம்மளால உதைக்க முடியாது இல்ல, 4 பக்கமுமே ரவுண்ட் கட்டிடுவானுங்க. நீ எல்லாம் மறையறதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்க கிட்ட தொக்கா மாட்டிட்டேன்னு சொல்லி பில்டப் பண்ணுவானுங்களா. ஆனாலுமே கூலா இருப்பான். ப்ரூக் பார்த்துட்டு பதறுவான், அவனுக்கு அவனை ரவுண்ட் கட்டிட்டானுங்க, தப்பிக்கிற வழியா பாடுறா, ஜாலியா சிகரெட் அடிச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம சஞ்சய் மேல இருக்க அவனுங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவன் கமபக்கா கிங்டம்ல என்னென்ன பாடுபட்டானோ அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா வந்த அன்னைக்கே நம்மளால லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் மாத்திக்க சொல்லி படாத பாடுபடுத்தினானுங்க. அதுவும் எப்படி அந்த மொத்த தீவ சுத்தியுமே நம்மளால நாள் கணக்குல ஓடிட்டு இருந்தான். அவங்களும் மழை வெயில்னு பார்க்காம நிக்காம விரட்டி இருப்பாங்க. கடைசியில சில்லி பாய் எங்க கிட்ட இருந்தாலும் உன்னால தப்பிக்க முடியும் நீ நினைச்சியா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ரவுண்ட் ஏட்டிட்டாங்க. சோ அந்த டைம் அவன் எவ்வளவு வீக்கா இருந்தான்னு அவனுக்கே அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் குமா கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கி காணாம போனால, நல்ல வேலை அவன் காப்பாத்தினான். இன்கேஸ் கொல்றவனா இருந்தா என்ன ஆயிருக்கும், ஸ்பாட்லயே இவங்க டீம் அன்னைக்கே செத்துருக்கணும். அது இதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப என்னோட வேலை எல்லாரோட வைட்டல் ரெசிபிஸையுமே கத்துக்கணும், அதுக்கு இவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லி வெறித்தனமா சண்டை போட நிப்பான். ஆனா அவங்க எல்லாருமே ரவுண்ட் கட்டினவனா லைட்டா பீதியாவான். சொல்ல போனா அதுதான் அவன் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாள். அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 4 பக்கம் இருந்தும் சும்மா பாஞ்சு வந்து ஸ்பைக்ஸை வச்சு குத்துவானுங்க. ரத்தம் தெரிக்கும். ஐயோ சஞ்சய் மாட்டிட்டானேன்னு பார்த்தா அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. அடிச்சு புடிச்சு வந்தானுங்கல்ல, அவனுக்கு மேலேயே அவனுக்கு குத்திட்டானுங்க. ஆமா அந்த லூசு பையன் எங்க போனா, இங்கே தானே இருந்தானேன்னு பார்த்தா பையன் ஏர்ல ஓடிட்டு இருப்பான். சொல்ல போனா கமபக்கா கிங்டம்ல இருக்க அவங்க கிட்ட இருந்தா அவன் அப்படித்தான் தப்பிச்சிருப்பான். சோ அப்படி கூச்சு ஏர்லயே நம்மளால ஜம்ப் பண்ணி அவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டான். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். கொக்கா மக்கா சஞ்சியால ஏர்ல வாக் பண்ண முடியுது, வேற லெவல்னு. ஆக்சுவலா இதே மாதிரி மூன் வாக்க CP9ல இருக்கவங்க பண்ணுவாங்க. லூஃபி கூட பயங்கரமா சண்டை போட்டானே அந்த சீட்டா மூஞ்சான் கூட. சோ இப்போ நம்ம சஞ்சி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் நேரா அவனுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு, கண்ணுகளா நீங்க ஷிரஹோஷி கிட்ட போய் பேசணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கிட்ட பேசிட்டு போகணும், எதுக்கு அவசரப்படுறீங்க, பொறுமையா பேசுவோம் அப்படின்ட்டு ஷிரஹோஷி கிட்ட உன்ன
காப்பாத்த நான் இருக்கேன்பா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவனுங்க பப்புல வச்சு வந்திருக்கானுங்க, அவன் ஏர்லயே நடந்து வந்திருக்கான். அப்பவே அவன் பவர் எந்த லெவல்ல இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனை நக்கல் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான், பொடுசுங்க ரொம்ப ஓவரா பண்றானுங்க. சோழிய முடிச்சிரு ஒண்ணு ஏர்லயே ஒரு ரொட்டேஷனை போடுவான். கால் அப்படியே ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் மிதிப்பான் பாருங்க, மிதி சும்மா டம்மு 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 டம்முன்னு கலர்ஃபுல்லா இருக்கும். ஹோலிக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சொல்ல போனா சஞ்சீவ் வான வேடிக்கையே காமிச்சிட்டான். அப்ப லூஃபி ஹோடியை கூப்பிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி வேகமா அடிச்சு புரண்டு ஓடுவான். அவனுக்கு 1 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, 10 லட்சம் பேர் இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலையே இல்லை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்க திரிக்க விடுவான்டா கொய்யாலைகளான்னு சொல்லிட்டு வெறித்தனமா பாஞ்சு போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.